எழுதப்பட்ட எல்லா வார்த்தையும் என்ன இல்லை, சத்தியம் இல்லை. ஆனால் சத்தியம் எங்கிருந்து தான் வருது? எழுதப்பட்ட வார்த்தையிலிருந்தே வருகிறது. இப்போ ஓகே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நல்லா கவனிக்கணும். நான் இப்போ நல்லா உங்களுக்கு இப்போது ஏன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சத்தியம் இல்லை, வெறும் பிரமாணங்கள்ன்றது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் சத்தியம் வந்ததுக்கு என்ன காரணம் நான் சொல்கிறேன். நான் ரொம்ப ஈஸியாக நான் சொல்லும் போது நீங்கள் அதை இல்லைன்னு மறுக்கவே முடியாது. இப்போது ஒரு விபச்சாரி ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க? கையும் களவுமாக பிடிச்சு யார்கிட்ட கொண்டு வந்தாங்க? இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தாங்க. ஒரு கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட. அதுக்கு பின்னாடி நிறைய பாலிட்டிக்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி நிறைய அரசியலில் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஃபஸ்ட்டு அரசியல் என்னென்னா, ஒரு விபச்சாரம் பண்ணுறவங்கள கையும் களவுமாக பிடிக்கப்பட்டால் அங்கே எத்தனை பேர் இருக்கணும்? கையும் களவுமாக பிடிக்கப்பட்டால் அங்கே எத்தனை பேர் இருக்கும்? ஆனால் இவங்க கூட்டிகிட்டு வந்தது யார் மட்டும்தான். அப்போ அந்த ஆள் எங்கே? அப்போ இது எல்லாமே என்னதானா, இயேசு கிறிஸ்துவை வாயிலிருந்து தப்பான வார்த்தையை வர வச்சு அவரை ட்ராப் பண்ணுறது. நீங்கள் முன்னாடி படிச்சு பாருங்க, இது எல்லாமே அதுக்காக தான். இப்போ அந்த பெண்ணை கூட்டு வந்து நிறுத்தி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க நல்லா கவனிக்கணும். நீங்கள் வீட்டில் போய் அதெல்லாம் படிங்க. மோசேயின் பிரமாணம் சொல்லுது இவங்களெல்லாம் என்ன பண்ணும்? கல்லெறிந்து கொல்ல வேண்டும். ஆமாவா? ஆண்டவர் மோசேயின் பிரமாணத்தில் என்ன பண்ணியிருக்கிறார்? நான் இப்படிப்பட்டவர்களை, கையும் களமாக மாட்டின இவர்களை நம்ம என்ன பண்ண வேண்டும்? கல்லெறிந்து கொல்ல வேண்டும். இதுதான் என்ன? இதுதான் பிரமாணம். இப்போ இதை என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிட்ட கிளைம் பண்ணுறாங்க. கல்லெறிஞ்சு என்ன பண்ணுவாங்க? இப்போ ஆண்டவர் வந்து கல்லெறிந்து கொல்லுங்க, சரி பிரமாணத்தின்படி கொல்லுங்கன்னு சொல்லிட்டா இவர் இனி கிருபை உள்ளவர் இல்லை அப்படின்றது நிரூபணமாயிரும். புரியுதுங்களா? நான் புதுசாக ஒரு கிருபையை கொண்டு வந்து அது இல்லாமல் ஆயிரும். ஆண்டவர் ஒருவேளை கொல்ல வேண்டான்னு சொல்லிட்டா இவர் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு, புரியுதுங்களா, அவர் கொல்லுங்கன்னு சொன்னால் இவர் அன்பில்லை என்று ப்ரூவ் பண்ணுவாங்க. இவர் என்ன இல்லை, இவர்கிட்ட அன்பில்லை. ஒருவேளை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன சொல்ல போகிறாங்க? இவர் பிரமாணத்தை மீறுகிறாரு. ஹீ இஸ் பிரேக்கிங் த லா. மோசே கொடுத்த சட்டங்களை இவர் என்ன பண்ணுறாரு? இவர் மீறுறார். அப்போது இந்த ரெண்டு விஷயத்தை மனசில் வச்சு தான் வராங்க அவங்க. அவங்க கேட்குறாங்க, மோசேயின் பிரமாணம் சொல்லுது இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்போ கல்லெறிந்து கொல்லுங்கள் என்பது வார்த்தை, சட்டம், பிரமாணம். இந்த பிரமாணம் வந்து பழைய ஏற்பாட்டில் இருக்குதா இல்லையா? சொல்கிறது புரியுதுங்களா? உங்கள் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இந்த இந்த இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ளணுன்ற பிரமாணம் இருக்குதா இல்லையா? இது உண்மையா பொய்யா? அப்போ அந்த ஆசாரியர்களும் அங்கே இருக்கிற பரிசேயர் சதுசேயர்லாம் வசனத்தை தான் என்ன பண்ணுறாங்க? கோட் பண்ணி இந்த வசனத்தை பாரு அப்படின்றாங்க. இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வார்த்தை இப்படி சொல்லுது, இந்த பிரமாணம் இப்படி சொல்லுது, செய்யணுன்றாங்க. ஹல்லேலூயா. அப்போது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொண்டு இருப்பாங்களா இல்லையா? எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி இப்படி மறிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த நாள், அந்த நாளில் அப்படி ஒரு மரணம் நடக்க போகிறதில்ல. ஏன் தெரியுமா? Now the truth is standing there. சத்தியம் இப்போ என்ன பண்ணுதாங்க? நிற்கிறார். அதனால தான் சொல்கிறேன், ஏன் பழைய ஏற்பாட்டத்தில் சத்தியம் இல்லைன்னு சொல்கிறேன். நான் இயேசு கிறிஸ்து நானும் சத்தியம்னு சொல்ல, நானே சத்தியம். He told, I am the truth. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் இல்லாதனால சொல்கிறேன், truth was not there. நான் சொல்கிறது புரிஞ்சப்ப இல்லை. அப்போ இயேசு வந்து சொன்னார், நானே சத்தியம். I am the truth. நானே சத்தியம், நானே வழி, நானே சத்தியம், நானே. இது புரிஞ்சிக்க கூடாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் ஏன் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறீங்க? பல இடத்துல போராடிட்டு இருக்கிறீங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் ஏன் தெரியுமா பயங்கரமான என்ன சொல்கிறது ஒரு தடுமாற்றத்தில் வாழ்கிறீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இயேசுவும் சத்தியம்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவர் சொன்னார், நானே சத்தியம்னார். நீ என்ன நினைக்கிற? இயேசுவும் வழின்னு நினைக்கிறேன். உன்னோட பொருளாதாரமாக இருக்கட்டும், உன்னோட மேன்மையாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், உன்னுடைய எல்லாத்துக்கும் என்ன யார் வழின்னு நினைக்கிற? இயேசுவும் ஒரு வழின்னு நினைக்கிற. ஆனால் அவர் சொல்கிறாரு, நானும் ஒரு வழி இல்லைப்பா, நானே வழி. ஐ ஆம் த ஒன்லி வே. என்னை அல்லாமல் உன்னால் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஐ எம் நாட் a way, I am the way. ஏ வேக்கும் தி வேக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்றது வந்து அது வந்து டெஃபினட் இல்லை. அது இங்கிலீஷில் சொல்கிறேன் நான். தி இஸ் த டெஃபினட் வேர்ட். God did not tell I am a way. I told I am the way. நானும் ஒரு வழி இல்லை, நானே வழி, ஒரே வழி. I am the.
என்ன தவிர உனக்கு என்ன இல்லை இந்த பூமியில், வேற வழி உனக்கு இல்லை. எல்லாத்துக்கும், பரலோகத்துக்கு மட்டும் இல்லை, எவ்ரிதிங் ஐ ஆம் தி வே. உன்னோட ஃபினான்ஸ்க்கு, உன்னோட ஹெல்த்துக்கு, உன்னோட நல் வாழ்க்கைக்கு, உன்னோட வெல்ஃபேருக்கு, உன்னுடைய என்ன சொல்றது, உன்னுடைய கேரக்டருக்கு, வாட் எவர், the way is Christ. ஆண்டவர் சொல்றார், நானே ஒரே வழி. நீ என்ன பண்ற, ஒரு சில இடத்துல உன் வழியை நீயே பார்த்துக்கிற. அதனால தான் ஸ்ட்ரகிள் ஆகுறோம் நம்ம. அதனால தான் பெரிய பெரிய போராட்டங்கள், பெரிய பெரிய பிரச்சனைகள் அநேக நேரத்தில் நம்ம வழியில போறதுனால. ஆண்டவர் சொல்ற, நானே வழி. ஹல்லேலூயா. இப்போ பிரமாணம் இப்படி கண்டுபிடிச்சவங்களை, கல்லெறிந்து விபச்சாரம் பண்றவங்களை கண்டுபிடிச்சு என்ன பண்ணு, கல்லெறிந்து கொல்லை. இது என்ன, இது பிரமாணம். சத்தியம் என்ன தெரியுமா, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறி தெரி. ட்ரூத் கம்ஸ். இங்க என்ன வருது, சத்தியம் வருது. கல்லெறிந்து எறின்றது பிரமாணம். ஆனா இப்ப சத்தியம் நின்னு சொல்லுது, அடிப்பா ஒன்றும் தப்பு இல்லப்பா, கொல்லணும் தப்பா, ஆனா இதுல உங்கள தப்பு பண்ணாதவன் என்ன பண்ணு, முதல் கல்லேடு. இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன, ட்ரூத். இப்ப சொல்லு, வசனம் விடுதலை ஆக்குமா, ட்ரூத் விடுதலை ஆக்குமா? அந்த பெண்ணை எது, ட்ரூத் sets you free. சத்தியம், அதான் பைபிள்ல போட்டிருக்கு. சத்தியத்தை, சத்தியத்தை. இப்ப சத்தியம்னா என்ன, சத்தியம் என்பது நீங்கள் எதை அனுபவமாக்கி கொள்கிறீர்களோ அதான் சத்தியம். அறிவில் இல்லை சத்தியம். Truth has nothing to do with your knowledge. உன் அறிவில் இருக்கிறதெல்லாம் என்ன இல்லை, சத்தியம் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், நேசிக்கணும். பக்கத்தில் பார், லவ் ஒன் another. இது இப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே போச்சா? இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்ன, அறிவு, வசனம். உனக்கு தெரியும், இது இது வசனம். இது 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 வந்து என்ன, இது இட்ஸ் எ நாலேஜ். வசனத்தினுடைய அறிவு இது. ஆனா உன்னால நேசிக்க முடியாத நபர்களையும் இந்த வார்த்தை சொல்லுதேன்னு சொல்லி நீ எப்படியாவது நேசிக்கணும்னு சொல்லி நேசிக்கிறப்பாரு. அதுதான் சத்தியம்.